சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. பொண்ணுடைய நிலைமை என்ன? 4 மாசத்துல வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இதை மீண்டும் அந்த பொண்ணு வந்து நிற்கணும் அப்படின்னா அப்போது எவ்வளோ பேர் நம்ம சமுதாயம் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அந்த பையனை வந்துட்டு இந்த மாதிரி வெட்டி கொல்லும்போது சுற்றி இருக்கவங்கள பார்த்துட்டு தானே இருந்தாங்க. அப்போவே யாரும் உதவலை. அந்த பொண்ணுக்கு யார் என்ன உதவ போகிறாங்க? ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சே. ஒரு பெண்ணுடைய அவல நிலை நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் இதுதாங்க. மீசையை முறுக்கிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு காலரை தூக்கிக்கிட்டு ஏதோ வெக்கேஷனுக்கு போகிற மாதிரி. இதை பார்க்குற சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் வரலையா? கன்னத்தில் பலாருன்னு நாள் அப்பணும்னு தோணலையா? பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் நைட்டு தூங்க முடியாதுங்க. நான் அவ்வளோ கேசஸ் பார்ப்பேங்க. இன்னொரு ஆண் வந்துட்டு தன்னுடைய நாளைக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு புருஷனே வந்து கை வச்சா கூட பயம் வருங்க, நடுங்குங்க. அந்த பொண்ணுங்களுக்கு மனசாருன்னு நான் சொல்லட்டுமா? கொச்சையாக இருக்கும். ஆனால் இது நடந்ததுன்னா அந்த பொண்ணுகளுடைய மனசாரும். நடு ரோட்டில் அந்த அக்யூஸ்டுகளுடைய ஆண் உறுப்பை இழுத்து வச்சு நறுக்குனாங்கன்னு வைங்க. இப்போ சமீபத்தில் வந்து நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்துகிட்டுன்னு சொல்லலாம். வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கூட நிறைய வீடியோலாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? வீட்டில் வேலை செய்கிற எல்லா பெண்களுக்கும் அப்படியானு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணீர் மல்க அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டது அது பேசும்போது அப்படிதான் நமக்கெல்லாம் இருந்தது. பட்டியலினத்து பொண்ணுன்னு நினைக்கிறேன், மைனர், நல்லா படிக்கிற பொண்ணு. நீட் எக்ஸாமுக்கு எழுதி ரீஅட்டம்ப்டுக்கு திரும்ப ட்ரை பண்ணுறதுக்கு பணம் இல்லை. சரி, நம்ம அம்மா வந்துட்டு இந்த மாதிரி வீட்டு வேலை செய்கிறாங்க, நம்ம இந்த மாதிரி மேல் வேலையை செஞ்சு கொஞ்சம் பணத்தை சேர்த்தி நம்ம வந்துட்டு படிக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கரண்ட் எம்எல்ஏ உடைய வீட்டுக்கு தான் வராங்க. அந்த பல்லவரம் எம்எல்ஏ யாரு? நம்ம ஈகா சார்ல கருணாநிதி அவங்க. ஸோ அவங்களுடைய பையன் வீட்டுக்கு வேலைக்கு வருது. திருவான்மியூர்ல அவங்க வீடு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பல ஆசைகளோட வந்திருக்கு. ஒரு லிமிட்டுக்கு மேலே ஓவர் டைம் வேலையெல்லாம் கொடுக்கும்போது இந்த பொண்ணுக்கு புதுசு வீட்டு வேலையெல்லாம் அது முன்னாடியே சொல்லிட்டு வருது. ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னை போக விட்டுருங்க, நான் போயிடுறேன், எனக்கு இது செட் ஆகலைன்னு சொல்லுது. போக விடலை. இல்லை, இவ்வளோ ரூபாய்க்கு உன்னை பேசி இருக்கிறாங்க, நீ வந்துட்டு இருக்கணும், நீ வேலை செஞ்சுட்டு தான் போகணும்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. யாரையுமே வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு இதை பண்ணி தான் ஆகணும்னு கொடுக்கக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாதுங்க. இந்த பொண்ணுக்கு ப்ரெஷர் கொடுத்தது மட்டும் கிடையாம இந்த உடம்புல எல்லாம் தீ புண்ணு அது நிறைய காட்டுச்சு, நிறைய சொல்லுச்சு. இது புது நியூஸ் இல்லை, அதனால நான் அதை பெருசா நான் அதை பத்தி பேச விரும்பல. ஆனால் ரொம்ப 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 வந்துட்டு பாதிப்புக்கு உள்ளாகி உடம்பளவுலையும் மனதளவுலையும் உள்ளாகி ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்க அம்மாவை சந்திச்சு இந்த உண்மையெல்லாம் பேசி அது ப்ரெஸ் மீட்ல வருது. அந்த சம்பவம் வந்தவொன்னா அடுத்து ஃபர்ஸ்ட் அந்த பெண் மேல வந்துட்டு உள்ள அட்டாக் என்ன இந்த வீட்டில் இருக்கவங்க வைக்கிறாங்கன்னா, இல்லை இந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணுச்சு காதல் ரீதியா. அதாவது இந்த பொண்ணுடைய கேரக்டர் அசாசினேஷன். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுடைய கேரக்டர் தான் டச் பண்ணி பேசுவாங்க. அதுக்கும் ஒரு பொண்ணை துணிஞ்சு நின்னாதான் பொது வாழ்க்கையிலேயே நிற்க முடியும். என்ன வேணாலும் பேசியா, ஏன்னா நான் 10 பேத்துக்கிட்ட படுத்தேன்னு சொல்ல போறியா, நான் 100 பேத்துக்கிட்ட படுத்தேன் அப்படின்னு போல்டா சொல்லிட்டு போற பொண்ணு பொழைச்சிக்கும். இது மைனர் பொண்ணு, பாவம், படிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த பொண்ணு. இந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, 1000 பண்ணட்டும், அந்த பொண்ணை தப்பான பொண்ணாவே இருந்துட்டு போட்டுமே, அந்த பொண்ணை வந்துட்டு துன்புறுத்துறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இதுல என்னன்னா, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை வந்துட்டு எப்படி பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டி இந்த சம்பவம். ஏன்னா அந்த எம்எல்ஏவுடைய பையன் மருமக பொண்ணு தானே. இவ்வளவு வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் யார் பண்ணது? அந்த அம்மா பண்ணியிருக்கிறாங்க. சும்மா வந்துட்டு இந்த வன்கொடுமை சட்டம், இந்த எஸ்டி ஆக்ட்லாம் வந்துட்டு பாயாது, கரெக்டுங்களா? இதை இந்த அம்மா பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு மனசு வேணும்ல. ஒரு பொண்ணு நம்மளை நம்பி வைக்குது, அது வந்துட்டு இவங்க நம்மளை படிக்கலாம் விடுவாங்க, படிக்கலாம் வைப்பாங்கன்ற நம்பிக்கையிலலாம் அந்த பொண்ணு அவ்வளோ கனவுகளோட வந்திருக்கு. சின்ன பொண்ணுங்க, நிறைய கனவுகள் இருக்கும். வளர வளரதான் நமக்கு கனவுகள் கம்மியாயிடும். ஏன்னா நமக்கு தெரியும் இதெல்லாம் கனவு மட்டும்தான் அப்படின்ட்டு. அந்த வயசுல எவ்வளவு கனவுகள் இருக்கும். இந்த கனவுகள்லாம் அழிஞ்சு போய் தலையில முடியெல்லாம் கட் பண்ணி, இங்க பாத்தீங்கன்னா இந்த முடியே கிடையாதுங்க, அந்த நேர் வகுடு அப்படியே தெரியுதுங்க, இந்த பக்கம் அப்படியே சொட்டையா அப்படின்ட்டு. வளர்ற பொண்ணு லைஃப் எப்படி இருக்கும் பாருங்க. கடைசியில மீடியா எல்லாம் வந்து அது ஒரு இதாகி, ஆனா அது வந்துட்டு ஒரு நல்ல
ஒரு ஃபினிஷிங் வரணும் அந்த கேஸ்ல அப்படின்றது, அந்த பொண்ணுக்கான நியாயம் கிடைக்கணுன்றதை நான் விரும்புறேன். இதெல்லாம் நான் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம எவ்வளவோ வந்துட்டு முற்போக்கு சிந்தனைகளை பத்தி பரப்புறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா இதெல்லாம் நம்ம சென்னையில சிட்டில நடக்கிற விஷயங்கள், கிராமங்கள்ல நடக்கிற விஷயங்கள் கிடையாது. சென்னை சிட்டியில நம்பி வந்து ஒரு சின்ன பொண்ணு, அதுவும் என்ன ஒரு விஐபி விடுங்க அது. அதாவது நம்ம அந்த எம்எல்ஏன்றவங்க வந்துட்டு ஒரு பேர் தான், நம்ம அவரை இழுக்க வேணாம்னு வைங்களேன். ஆனா இது ஒரு விஐபி வீடு தானே. 2 பேரும் வந்துட்டு ஒர்க்கிங்க, நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்க. இவங்க வீட்லயும் இந்த மாதிரி நடக்குதுன்னா அப்ப எப்படிப்பட்ட சமூகம்? அப்போ வந்துட்டு சில இந்த ஹோம்லெஸ் பீப்புள்லாம் வாழக்கூடிய இடங்கள்ல அப்ப என்னென்ன மாதிரி நடக்கும்? இது வெளியே வந்துருச்சு. இது இந்த எம்எல்ஏன்ற பிராண்ட் இருந்ததுனால இது வெளியே வந்துருந்தது, இல்லைன்னா வெளியே வந்திருக்குங்களா? அதுல என்னன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க அப்படின்னா, நான் யார் தெரியுமா, எம்எல்ஏ மருமக, இந்த வெளியே சொன்னா வந்துட்டு உன்னை எடுத்துப்பாங்களா, நீ எங்க வேணாலும் பேசு அப்படின்னு மிரட்டி வைக்கிறாங்க. அப்ப எம்எல்ஏ வீடுன்னு எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும்ல. அப்ப அந்த பொண்ணு வளர வளரவே அந்த பொண்ணுடைய தனித்துவமும் கட் பண்ணி, சுயமரியாதையும் கட் பண்ணி, அந்த பொண்ணை வந்துட்டு சில அறிவை வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதையும் கட் பண்ணி விட்டு, அதை ஒரு பொண்ணை வந்துட்டு வளர்ச்சி எப்படி தெரியுங்கன்னா, சுதந்திரமா அந்த பொண்ணை வளர விடணும். அது எல்லாமே அந்த பொண்ணை இந்த வயசுலயே இன்னொரு பொண்ணே அதை வந்துட்டு எப்படி கட் பண்ணலாம்? அதெல்லாம் மன்னிக்கவே முடியாதுங்க. நான் அதை பார்த்துட்டு இருக்காது. என்னதான் அந்த கேஸ் இன்னும் எவ்வளோ ஒரு வருஷம் போகும், என்ன வர்டிக்ட்ன்றதை நான் பார்ப்பேன். அதே மாதிரி இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ்னு பத்தி பேசினா எனக்கு இன்னொரு கேஸ் கூட ஞாபகம் வருது. எக்ஸ்எம்எல்ஏ அவங்களுடைய மருமக வந்துட்டு டவுரி கேட்டு துன்புறுத்தினாங்க, அடிச்சு துன்புறுத்தினாங்க. யாரு இவரு, நம்ம எக்ஸ்எம்எல்ஏ கந்தன், அவருடைய மருமக. அவ்வளவு தங்கம் கொடுத்துருக்குறாங்க, ஆடி கார் கொடுத்துருக்குறாங்க, நகைகள் பணம் எல்லாம் பரிமாறி இருக்கு. அதாவது நம்மளாம் வந்துட்டு டவுரிக்கு எகென்ஸ்டா பேசிட்டு இருக்கிறோம். பட் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டவுரி எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. அவ்வளவும் கொடுத்து இன்னும் எனக்கு வந்துட்டு பணம் வேணும்லாம் அவங்க பண்ணி, இப்போ பணம் வேணும்னு இந்த பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க, அடிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அம்மா வீட்டுக்கு துரத்தி இருக்கிறாங்க. இந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு போராடி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து டிவோர்ஸ் ஸ்கூலா ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்போ சரி நீ டிவோர்ஸே ஃபைல் பண்ணிட்ட, இதுக்கு மேல நீ வாழவே வேணாம், நடந்த உண்மையை நான் பேசுறேன்ட்டு அந்த அம்மா வந்து பொதுவெளியில வந்து நிக்குது. எப்பவுமே இன்னொருத்தருடைய பர்சனல் லைஃபை பேசக்கூடிய ஆள் இல்லை, பட் பொதுவெளியில வந்து அவங்க வந்து நிற்கும் போது நம்மளாம் கூட நின்று துணையா ஒரு பெண்ணுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் பேசுறேன். இந்த பொண்ணு வந்துட்டு அங்க என்ன நடந்தது, அவர் இன்னொரு கதையை சொல்றாங்க. இவங்க செட்டில்மெண்ட் பணத்துக்காக ஆசைப்பட்டுதா இதெல்லாம் பண்றாங்க, அது இது அப்படின்ட்டு. கூட வாழ்ந்த ஒய்ஃபு, நீ வந்துட்டு விலகி போறேன்னு நீ முடிவெடுத்துட்டேன்னா அந்த பொண்ணுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு தானே நீ விலகி போகணும். அந்த பொண்ணுடைய லைஃப் என்ன? அப்போ செட்டில்மெண்ட் கொடுக்காம அப்போ அந்த பொண்ணு மேல அது இதுன்னு சொல்லி பழி போட்டு நீ எஸ்கேப் ஆவியா? உன்னை வந்துட்டு நம்பி கை பிடிச்சிருக்கு. இதை பத்தி பேசும்போதுதான் இதுக்கு முன்னத்தை உள்ள காணொலியில நம்ம லிவிங் டுகெதர்ல பேசணும்ல, அதோட முக்கியத்துவம் தெரியுதா? இவன் தான் எல்லாமேன்ட்டு நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டு கை பிடிக்கிறா, அதுலயே அத்துட்டு போற. அந்த பொண்ணு என்ன பண்ணும்? பொண்ணுக்கு குழந்தை இருக்குதுங்க, பொண்ணுக்கு குழந்தை இருக்கு. இல்ல இந்த பொண்ணு வந்துட்டு செட்டில்மெண்ட்டுக்கு பண ஆசையில இந்த மாதிரி கேஸ் போடுது அப்படின்னா அது உண்மையோ பொய்யோ? நீ ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்துதானே ஆகணும். ஏன்னா நீ தான் உனக்கு வாழ பிடிக்கல, நீ கிளம்பி போற, எக்ஸ்ட்ராவா நீ பணம் கேட்குற. அப்போ இந்த பொண்ணு வந்துட்டு வரதட்சணை கொடுத்து பிசினஸ் நடத்தியா வந்துட்டு கூட வேலை செய்ய முடியும். அதை அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்கன்னு அந்த பொண்ணு வந்துட்டு பொதுவெளியில வந்து சொல்லுது. அதாவது எது நடந்திருக்கு இல்லைன்றது நம்ம வந்துட்டு 4 செவத்துக்குள்ள போய் பார்க்க முடியலனாலும் ஒரு பொண்ணு வந்துட்டு பொதுவெளியில வந்து ஓப்பன் அவுட் பண்ணி பேசுறாங்கன்னா பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம தமிழ் பெண்கள் ரொம்ப ஈஸியா பொதுவெளியில வந்து அவங்க குடும்ப பிரச்சனைகளை இப்படி ஓப்பனா பேசவே மாட்டாங்க. பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்திருக்கேன். இந்த அம்மா அதையும் தாண்டி வந்து நின்றுருக்காங்கன்னா அப்ப பாதிப்புகள் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எல்லாமே பெரிய பெரிய வீடுகள்லயே நடக்கக்கூடிய சம்பவம். நம்ம ஏதோ டொமஸ்டிக் வயலன்ஸ், இந்த ஆணவ கொலையெல்லாம் நடந்ததுங்களே, சென்னையில தானே நடந்தது. இப்ப நான் சொல்றது எல்லாமே இங்க பாருங்க, கிராமத்து சம்பவம் கிடையாது. சென்னையில நடந்த சம்பவம் பள்ளிக்கரணையில கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிரவீன்ற ஒரு பையனை வந்துட்டு கொண்டு இருக்காங்க. பட்டியலின சமூகம், பொண்ணு வந்துட்டு ஜலடியான் பெட்டு. அந்த பொண்ணுடைய அண்ணனே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு 4 மாசம் பிளான் பண்ணி நல்லா ஸ்கெட்ச் போட்டு இந்த பையனை கொண்டு இருக்காங்க. இதை நான் சொல்றது காரணம் என்னன்னா, இப்போ இவ்வளவு சம்பவம் நடக்குது. இந்த பெண்ணுடைய அண்ணன் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு புத்தியில இவங்களை பழி வாங்கணும்னு ஒரு புத்தி இருக்கும்போது அந்த அண்ணனும் அந்த அண்ணனுடைய நண்பர்களை சுத்தி ஒரு ஜீவன் இல்லையா? நீ தப்பான எண்ணத்துல இருக்கிறப்பா அந்த பொண்ணு போயிருச்சு, கல்யாணம் பண்ணிருச்சு, 2 பேரும் மேஜர், ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டாங்க, சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லையா? அப்ப அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஜாதி வரி பிடிச்சவங்களா இருந்தனால தானே. கொலை பண்ணவங்க ஒன்றும் அப்பா அம்மா கிடையாது. அந்த தலைமுறையில ஜாதி அப்படியே வெறி ஊன்றி கொண்ட பெரியவங்க கிடையாது. இந்த பசங்க படிக்கிற பசங்க. அப்போ ஒரு பெண் என்ன மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாயிட்டு இருக்கா பாத்தீங்களா? ஜாதி வெறியில தனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ முடியலையே. இப்ப அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன?
4 மாசத்துல வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இத மீண்டும் அந்த பொண்ணு வந்து நிக்கணும் அப்படின்னா அப்போ எவ்வளவு பேர் நம்ம சமுதாயம் சப்போர்ட் பண்ணணும். ஆனா அந்த பையனை வந்துட்டு இந்த மாதிரி வெட்டி கொல்லும்போது சுத்தி இருக்கவங்கள பார்த்துட்டு தானே இருந்தாங்க. அப்பவே யாரும் உதவல. அந்த பொண்ணுக்கு யாரு என்ன உதவ போறாங்க? ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சே. ஒரு பெண்ணுடைய அவல நிலை நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல இதுதாங்க. நம்ம 1000 முற்போக்கு சிந்தனைகளை நம்ம பரப்பிக்கிட்டே இருக்கலாம், கனவாவே இருந்துட்டு இருக்கலாம். அப்துல் கலாம் சொல்லுவாங்கல்ல, சின்ன கனவுல பெரிய கனவா நீங்க காணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. சில விஷயங்களை நம்ம கனவு காண்டு பேசலாம் இப்படி அப்படின்ட்டு, நிறைய முன்னோக்கி போறதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா கருப்பு பக்கங்கள் நிறைய பேர் புரட்டி பாக்குறதே இல்லை. இதெல்லாம் கிராமங்கள்ல நடந்தா கூட நம்ம என்ன நினைச்சுக்கலாம்னா, இன்னும் அந்த அளவுக்கு எஜுகேஷன் போகல, இன்னும் அந்த அளவுக்கு அவங்க பிராட் மைண்டட் சொசைட்டிக்கு வரலன்னு நினைக்கலாம். சென்னையில நடக்கும்போது ஜாதி வெறி, அதுவும் ஒரு பெண்ணை பாதிக்கிறது அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும். அது டொமஸ்டிக் வயலன்ஸ் மட்டுமே ஒரு விஷயம் கிடையாது. பெண்ணை பாதிக்கிறது எவ்வளவு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான சம்பவங்கள் தான் இது எல்லாமே. இன்னொன்னு ஒண்ணு சொன்னீங்கன்னா, இது என் மனசை பாதிச்ச ஒரு விஷயம். நம்ம பெண்கள் ரீதியா நீங்க ரொம்ப இந்த வயலன்ஸ் அதுன்னு பேசுறதுனால நான் அது சொல்றேன். நேத்தா அந்த அக்யூஸ்டுகளை வந்துட்டு கோயம்புத்தூர் மகிழா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. சிபிஐ வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆவணங்கள், ஏன்னா சிபிஐக்கெல்லாம் மாறிடுச்சு. நம்ம டிஎம்கே கொடுத்த ப்ரெஷர் தான் அப்போ, இல்லைன்னா இந்த அளவு கூட இந்த கேஸை மூவ் ஆயிருக்காது. இப்போவும் இந்த கேஸ்ல முக்கியமான பிரமுகர்கள்லாம் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த கேஸ் மேல நம்பிக்கையே இல்லைன்னாலும் நேத்து எனக்கு பிளட் ப்ரெஷர் ரேஸ் ஆச்சுங்க. நார்மலி நான் ரொம்ப காமான பர்சன். ஆனா எங்கேயாவது வந்துட்டு பெண் உரிமை வந்துட்டு பறிக்கப்படுது அப்படின்னா அது என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஏறிடும். நேத்து எப்படி தெரியுங்களா, அந்த அக்யூஸ்டுக அந்த கோர்ட்டுக்குள்ள நடந்து போறாங்க. எப்படி தெரியுமா நடந்து போறாங்க? மீசைய முறுக்கிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு காலரை தூக்கிக்கிட்டு ஏதோ வெக்கேஷனுக்கு போற மாதிரி. இத பாக்குற சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் வரலையா? கன்னத்துல பலாறு நாள் அப்பணும்னு தோணலையா? இப்ப இந்த விஷயத்துல இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், பெண்களுடைய நிலைப்பாடு. 100 பேத்துக்கு மேல பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க, வீடியோஸ் இருக்கு. இதுல ஒரு 8 பேர் தான் முன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மீதி வந்துட்டு வரல. வந்தால் தன்னுடைய சமூகத்தினால அவங்க நிராகரிக்கப்பட்டுருவாங்க, அவங்க ரேப் விக்டிம் அப்படின்றது வந்துட்டு சமூகம் இந்த மாதிரி ரேப் விக்டிமை எப்பொழுதுமே தள்ளி வைக்கும் அப்படின்ற அந்த ஒரு இதனால அவங்க வரல. அப்ப பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் இல்லை. கவனிச்சு பாருங்க, அந்த 100கணக்கான பெண்கள்ல முன்னாடி வந்து இவன் இப்படிதான் அப்படிதான் சொல்லியிருந்தா உண்மையான பிரமுகர்களும் மாட்டியிருப்பாங்களா இல்லையா? ஏன் வெளியே வரல? வெளியே வந்தா நாளைக்கு நம்ம ஃபேமிலிக்கு என்ன ஆகும்? அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த மெயின் பொண்ணையே அந்த பொண்ணுடைய அண்ணனெல்லாம் அட்டாக் பண்ணாங்கல்ல. அப்போ ஒவ்வொன்றுக்கும் பயந்துக்கிறாங்களா? அப்ப நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? நம்ம எல்லாம் அரசியலை பேசிட்டு இருக்கோம், நாளைய தலைவர்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு பெண் வாழ்ற வாழ்க்கை என்ன? ஒரு பெண் வந்துட்டு நார்மலா நான் ஏதோ கொஞ்சம் நார்மலா ஏதோ வேலைக்கு போனேன், நான் சம்பாரிச்சேன், சாப்பிட்டேன், தூங்கினேன்னா ஒரு பெண் நிம்மதியா வாழ முடியும். பொது வாழ்க்கையில இறங்கி நான் ஏதோ நல்லது பண்றேன், இன்னொரு பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நான் வந்துட்டு சுயமரியாதையோட நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்புங்க? இந்த பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா, இத்தனைக்கும் அதுல அந்த வீடியோ பாத்தீங்களா, அந்த பொண்ணு அண்ணா என்னை விட்டுருங்க அண்ணா, அண்ணான்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுங்களா? அண்ணா, அதாவது அந்த பொண்ணு பாதி நியூடு, மேல துணியே இல்லை, கீழே மட்டும் லெகின்ஸ் போட்டிருக்கு. அந்த இன்னொரு ஆண் வந்துட்டு அந்த காம வெறிய வந்துட்டு அந்த பொண்ணோட காமிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வாயிலிருந்து வர்ற வார்த்தை அண்ணா என்னை விட்டுடுங்க அண்ணா. இப்ப மனசாட்சி இல்லாத இந்த மிருகங்கள் அழகா நடந்து போயிட்டு சிரிச்சுக்கிட்டே, அப்ப நாளைக்கு ஒரு வாரத்துல எனக்கு தெரிஞ்ச வேர்டிக்ட் வரும். அது என்ன வேர்டிக்ட் வருதோ ஓகே, அவங்களுக்குன்னு தூக்கு தண்டனையை போட போறாங்க. என்ன தண்டனை கொடுத்தாலும் இந்த பாதிப்புக்கு தண்டனை இருக்கா? ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்களா? அது பெரிய தண்டனையா? மாத்திருமா எல்லாத்தையுமே? இல்லை ஒரு 10 வருஷம் 20 வருஷம்னு சொல்ல போறாங்களா? மாத்திருமா? பாதிக்கப்பட்ட மற்ற பெண்களுக்கு என்ன நீதி? வாய் பேச முடியாம, முன் வந்து சொல்ல முடியாம ஒரு பெண் எப்படி அழுதுட்டு இருப்பா தெரியுமா? பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் நைட்டு தூங்க முடியாதுங்க. நான் அவ்வளவு கேசஸ் பார்ப்பேங்க. இன்னொரு ஆண் வந்துட்டு தன்னுடைய நாளைக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு புருஷனே வந்து கை வச்சா கூட பயம் வருங்க, நடுங்குங்க. பெண்கள் மட்டும் பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டாங்க அப்படின்னா, அதுவும் இப்போ போதைப் பொருள் அதெல்லாம் ஆயிட்டு ரேப்பே வந்துட்டு கொடூரமான ரேப்பாவும் மாறுது. நார்மல் ரேப்புக்கும் மிருகத்தனமான அந்த ஒரு ரேப்புமே இப்போ வேற மாதிரி ஆயிட்டு வருது. இப்போ ஏதோ போதைப் பொருள்ல இப்போ ஒரு ஆசாமியை தேடிட்டு இருக்கிறாங்க. 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் இதுவரைக்கும் எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டிருக்குன்னு அந்த ரிப்போர்ட். இப்போ அவ்வளவு போதைப் பொருட்களும் நம்ம இப்போ தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில் ரோம் பண்ணிக்கிட்டு இருக்கு, வெளிநாடு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? பெண்களுடைய சேஃப்டி என்ன? ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் அனிமல்ஸ்ன்னு பேசிட்டு இருக்கோம்.
அதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சோஷியல் அனிமல்ஸ்னா ஒரு மிருகத்துக்கு வந்துட்டு தாய், தங்கை, மகள், பேத்தின்னு தெரியாது. ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் அனிமல்ஸ்ன்றது வேற ஒரு விஷயத்துக்காக சொல்றது. அதை எப்படி தப்பா அதை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்கன்றதுக்கு இதுதான். நேத்தெல்லாம் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ரைஸ் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன வேர்டிட்டு கொடுத்து என்ன பிரயோஜனம், என்ன பண்ணிட முடியும், என்ன நடந்தா அந்த அந்த பொண்ணுங்களுக்கு மனசாருன்னு நான் சொல்லட்டுமா? கொச்சையா இருக்கும். ஆனா இது நடந்ததுன்னா அந்த பொண்ணுகளுடைய மனசாரும். நடு ரோட்ல அந்த அக்யூஸ்டுகளுடைய ஆணுறுப்பை இழுத்து வச்சு நறுக்குனாங்கன்னு வைங்க, அந்த பொண்ணுங்க மனசு குளிரும். ஆமாவா இல்லையா? வெளியே சொல்ல முடியாது. இவங்க இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் நாங்க வாய் திறந்து பேசுறோம், எங்களுக்கு பயம் இல்லை. அந்த பொண்ணுகளை இதை வந்து ஓப்பனா சொல்ல முடியுமா? துபாயில இது நடக்குதா? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் என்கிட்ட ஹெல்ப்புக்குன்னு வந்தாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டை வந்துட்டு துபாய்க்கு ஒரு சின்ன ஒரு பேக்கெட், இந்த கசகசாவா, அது நம்ம கிச்சன்ல வச்சிருப்போமே கசகச அப்படின்ற ஒரு ஸ்பைஸுங்க, அந்த பேக்கெட்டை எடுத்துட்டு போயிருக்காரு. அவ்வளவுதான். துபாய் ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. அது பேண்ட் ப்ராடக்ட்டுங்க. அங்க உள்ள அந்த ட்ரக்ஸுக்கெல்லாம் அந்த கசகசா அதனுடைய அது ஏதோ ஒரு கெமிக்கல் காம்பனன்ட்லாம் அது கலக்குறாங்கன்றது அது பேண்ட் ப்ராடக்ட். அது தெரியல பாவம். வெளியே எடுக்கிறது ஈஸி கிடையாது. ஒரு கசகசா பேக்கை எடுத்துட்டு போனதுக்கே இப்படி அங்க போதைப் பொருள் உழவு முடியுமா? பெண்ணு மேல கைய வைக்க முடியுமா? கல் எடுத்து அடிக்க மாட்டாங்க, நடு ரோட்ல கொல்ல மாட்டாங்க. இங்க 65 வயசு கிழமை 5 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொள்றோம். 30-40 வயசை விட்டுருங்க. அவனுங்க அந்த ஒரு வயசு அது வேற, அது நான் கரெக்டுன்னு சொல்ல வரல. ஆனா இந்த சினாரியா பாருங்க, 65 வயசு ஒரு நபருக்கு தாயை பார்த்திருப்பானா, மகளை பார்த்திருப்பானா, தங்கைய பார்த்திருப்பானா, பேத்திய பார்த்திருப்பானா? 5 வயசு குழந்தை மேல கை வைக்க முடியுமா? அப்போ இவங்களுக்கு பயம் வரணும்னு என்ன பண்ணணும்? தண்டனைகள் கடுமையா இருக்கணும். இதை திரும்ப திரும்ப எவ்வளவு பேர் சொல்றாங்க? டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா என்ன? டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தப்பு செஞ்சவனுக்கு அதுக்கு ஒரு கூட்டம் வருங்க. அந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற பேர்ல அவனும் வந்துட்டு மனிதன் தானே, அவனுடைய உரிமையும் நம்ம வந்துட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு போகும். அது வேற. பெண்களுக்கு கரெக்டான பாதுகாப்பு வேணும். அதான் பாதுகாப்புனா என்னன்னா, அவங்க நைட்டு போய் ரோம் பண்ணா பாதுகாப்புன்னு சொல்ல வரல. பெண்கள் வளர்ச்சிக்கே பாதுகாப்பு இல்லைங்க. அதையும் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெண் வந்துட்டு வளர்ச்சி அடையிறானா அவளை வந்துட்டு இந்த சமுதாயம் கொண்டாடணும். அது ஈஸி கிடையாது. ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் விமன் வந்துட்டு ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட். இந்த சமுதாயம் கையெடுத்து கும்பிடணுங்க. அந்த மாதிரியான சவால்களை நோக்கி நிக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நிறைய பெண்கள் சம்பந்தமா பேசுறதுனால அவங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளையும் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு உமன் வந்து ஸ்ட்ராங் உமனா, அதாவது தனக்கு நடந்த கொடுமைகளை வெளியே சொல்றதுக்காக இருக்கட்டும் சரி, அந்த சூழ்நிலைகள் வந்து அதுக்கான அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறதுக்காக சரி, அவங்க என்ன மாதிரி தயாராகிக்கணும், இல்லை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணணும்? அது அவங்க ஃபேஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மகளிர்களுக்கு போதிய விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும். பல மகளிர்களுக்கு என்னென்ன மாதிரியான சட்டங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய அரசு வந்துட்டு நிறைய பெண்களுக்கு நிறைய சட்டங்கள், அவங்க பிஸ்னஸ் வந்துட்டு அவங்க கொண்டு வர்றதுக்கான, பிஸ்னஸ்ல அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்றதுக்காக இருக்கு. நிறைய சில சட்டங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்டை விட்டு பிரிகிறாங்கன்னா ஜீவாம்சம். நிறைய கிராமத்து பெண்களுக்கு சில சட்டங்கள் தெரியாது. ஃபர்ஸ்ட் என்னென்ன சட்டங்கள் இருக்கு, என்ன மாதிரியான புரோட்டோகால்ஸ், என்ன மாதிரி சமுதாய கட்டமைப்புல அவங்க இருக்காங்கன்ற ஒரு விழிப்புணர்வு அவங்க அடைஞ்சால் மட்டும்தான் அடுத்த லெவல்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வழிவகைகளே நீங்க சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் அதுக்கான நம்ம வந்துட்டு ஒரு பேசிக் கேம்பெயின் பண்ணி ஆகணும். இன்னும் நிறைய பேத்துக்கு குட் டச் பேட் டச்னாலே என்னன்னு போய் சேரல. அது நிறைய பேர் குட் டச் பேட் டச் அப்படின்னா இல்லை நம்ம வந்துட்டு இந்த பெண் குழந்தைகளுக்கு சொல்லணும், இல்லை பெண் குழந்தைகளுடைய அப்பா அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி தரணும். அந்த அப்பா அம்மா வந்துட்டு தன்னுடைய ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் அதை சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரிட்டு. அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு அவ ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு போதிய விழிப்புணர்வு கொடுக்கணுங்க. சும்மா அந்த ஒரு பொண்ணு ஒரு பிரச்சனையில இருக்கு, இங்க வாமா நான் வந்துட்டு இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க அமுச்சு விட்டீங்கன்னா அந்த பொண்ணுடைய லைஃப் செட்டில்டா. அந்த பொண்ணுக்கு தேவையானது ஓகே இதுதாம்மா இந்த சமுதாயம், இந்த சமுதாயத்துல இதுதான் சட்டம், இந்த சட்டத்தை நீ இப்படி பயன்படுத்திக்கிட்டா நீ பயன்படலாம், இந்த சட்டம் ஒருவேளை உன்னுடைய சினாரியோவுக்கு உதவாம கூட இருக்கலாம், நீ அந்த பக்கம் போயிட்டு நீ டைம் வேஸ்ட் பண்ணாத.
ஃபர்ஸ்ட் அந்த மாதிரியான பேசிக் நாலேஜை கொடுக்கணும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நாலேஜ் இருந்ததுன்னா, இப்போ நாளை இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா என்ன சுத்தியும் உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து யாரோ கவுன்சிலிங் கொடுக்குறாங்களா, காதுல ஓதிக்கிட்டே இருக்காங்களா, அம்மா இதுதாம்மா சட்டம், இதை பண்ணேன்னு நான் நிறைய படிக்கிறேன், இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் நாலேஜ் இருக்கிறதுனால நான் அடிச்சு பேசுறேன், கரெக்டுங்களா, இதுதான் சட்டம் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு 20-25 கேஸ் என்னுடைய கேசஸ் பெட்டிஷனர் இன் பர்சனா நானே ஹைகோர்ட்ல வாதாடி இருக்கேன். உங்களுக்கு புரியுதுங்களா? எந்த வக்கீல் சப்போர்ட்லாம் கிடையாது. அப்போ நம்ம காட்டுற இன்ட்ரெஸ்ட் தானே. அந்த மாதிரி ஒவ்வொரு விமனுக்கும் உன்னால நிறைய கத்துக்க முடியுமா, ஃபர்ஸ்ட் நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா ஒரு பெண்ணா அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வை அந்த லேடிஸ்க்கு நம்ம வந்துட்டு புகட்டணும். அதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நாள் 2 நாள்ல முடியிற விஷயம் இல்லைங்க. இது வந்துட்டு ஒரு தலைமுறையே மாற வேண்டிய விஷயங்கள். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் இன்னும் வந்துட்டு சீரழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அடுத்து வர்ற தலைமுறையாவது நம்ம வந்துட்டு சீர் செஞ்சு கொண்டு வந்து இந்த பெண்கள் சார்ந்த அந்த ஒரு விஷயத்துல கரெக்டான விழிப்புணர்வு கொடுத்து நம்ம மூவ் பண்ணாதான் உண்டு. அதை தவிர ஒரு சிம்பிள் டிப், ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கணும், வெளியே வந்து பேசணும்னா ஒண்ணுமே இல்லை. இந்த பொண்ணு ஒன்னே ஒண்ணுதான் நினைச்சுக்கணும், தான் வாழ்றதுக்கு தான் தான் தன்னுடைய உரிமைக்காக போராடணும். தன் தந்தையோ இல்ல கூட இருக்கிற சகோதரரோ இவங்கள எவ்வளவு நாள் ஒரு பெண் தான் நான் நின்று நான் பாக்குறேன் அப்படின்ற அந்த ஒரு தைரியத்தை கொண்டு வந்துட்டாலே எப்படிப்பட்ட விஷயங்களையும் அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணிப்பா. அதுக்கு ஆரம்ப கட்டத்துல அவங்களுடைய பெத்தவங்க கொஞ்சம், இப்ப என்னெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சுதந்திரம் கொடுத்து வளர்த்திட்டாங்க. என்னுடைய அம்மா இப்படிதான் சொல்லுவாங்க, அம்மா சுதந்திரமா இருமா, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ பண்ணு, நிறைய கத்துக்கோ, நாங்க சப்போர்ட் பண்றோம். எவ்வளவு குடும்பங்கள்ல அது நடக்குது. நான் ஆக்சுவலி பரதநாட்டியமும் டான்ஸும் பண்ணுவேன், வெஸ்டர்ன் டான்ஸும் பண்ணுவேன். இதை கத்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு சொல்லுங்க. வீட்டுல என்ன சுதந்திரமா விட்டாங்கல்ல, நான் ஸ்போர்ட்ஸை விளையாடுவேன். இல்லம்மா நீ பொம்பளை புள்ளம்மா இது விளையாடாதாம்மா, நீ கையை களை உடைச்சிட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். நான் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவேனா, இல்லை இந்த மாதிரி டான்ஸிங் அது இதுன்னு இல்லை பொது வாழ்க்கையில பண்ணுவேனா? அப்படி கிடையாது. ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் ஒரு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா அமைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வரணும். அப்படி அந்த சமுதாயம் அமையல அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த பெண் வந்துட்டு ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறா அப்படின்னா ஒன்னே ஒன்று நினைச்சுக்கணும், தான் நிம்மதியா வாழணும் அப்படின்னா, இப்போ ஒரு மான் வந்துட்டு காட்டுல நிம்மதியா வாழணும் அப்படின்னா சிங்கங்களுக்கு மத்தியில சர்வை பண்றதுக்கு கத்துக்கணும். ஓடுறதுக்கு கத்துக்கல அப்படின்னா சிங்கம் வேட்டையாடிடும். அப்போ ஒரு பெண் வந்துட்டு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், சொசைட்டிக்கு சர்வைவ் ஆகுறதுக்கு தன்னுடைய மனதை தன்னுடைய உடலையும் நல்லா மேம்படுத்தி பலமா வச்சிருந்தானா அந்த பொண்ணுனால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா நிறைய பெண்கள் மனசு உடைஞ்சிருவாங்க. ஏன்னா பெண்கள் ரொம்ப மென்மையானவங்க, வெளியே நிறைய பேசுவாங்க, பயங்கரமா லபோ திபோன்னு மனசு டக்குன்னு உடையிறவங்க. அப்ப கூட இருக்கிற மற்ற பெண்கள் மற்ற ஆண் தோழர்கள் அவங்களோட நிக்க வச்சு கொஞ்சம் வழி நடத்தினாலே பெண்கள் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு லைஃப்ல டேக் ஆஃப் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இவ்வளவு நேரம் எங்களுக்காண்டி நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.